friends, welcome to Cricket 360. இன்னைக்கு ஐபிஎல்லோட 35th கேம் ஆஃப் த சீசன் பிட்வீன் டெல்லி கேபிட்டல்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பத்தி ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன். இந்த வீடியோல ஒரு ஃபேண்டசி டீமும் தரேன். ஸோ ஃபுல் வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாருங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அருண் ஜேட்லி கிரிக்கெட் ஸ்டேடியம் இன் டெல்லி. சோஃபார் டெல்லி அவங்களோட ஹோம் மேட்சஸ்லாம் வந்து விசாகப்பட்டினத்தில் தான் விளையாண்டாங்க. ஸோ டெல்லியில் ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன் வந்து இதுதான். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 167, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 152. சேசிங்க்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமான கிரவுண்ட். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பிட்வீன் டெல்லி கேபிட்டல்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பத்தி பார்த்தோம்னா 23 மேட்சஸ் ஐபிஎல்ல மோதி இருக்காங்க. இதுல 12 டைம்ஸ் வந்து ஹைதராபாத்தும் 11 டைம்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. டெல்லி கேபிட்டல்ஸ் பத்தி பார்த்தோம்னா சோஃபார் இந்த சீசன்ல 7 கேம்ஸ்ல 3 wins and 4 losஸோட டேபிள்ல 6th பொசிஷன்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸ்ல வெறும் ஒரு வின் தான் எடுத்தாங்க. பட் லாஸ்ட் 2 கேம்ஸ் பேக் டு பேக் வின்ஸ் எடுத்து வந்து அவங்களோட ஃபார்ம் நல்லா இருக்கு அப்படிங்கறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. குல்தீப் யாதவும் முகேஷ் குமாரும் வந்து அவங்களுக்கு எகெயின் பேக் ஆஃப்டர் இன்ஜுரி வந்தது வந்து அவங்கள பவுலிங்க்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஃப்ராசர்லாம் எடுத்திருக்காங்க. பிருத்திவி ஷா வந்து டீசன்ட் ஃபார்மில் இருக்கார், பண்ட் நல்ல ஃபார்மில் இருக்கார், ஸ்டப்ஸ் டீசன்ட் ஃபார்மில் இருக்கார். ஸோ எல்லா பேட்டர்ஸுமே ஓரளவுக்கு ஃபார்மில் இருக்காங்க. லாஸ்ட் கேம் வந்து வார்னர் விளையாடல, மேபி இந்த கேம் அவர் விளையாடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இந்த சீசனில் இப்போ வந்து அதுவும் லாஸ்ட் கேம் எகென்ஸ்ட் ஜிடிலாம் ஒரு நல்ல வின், லோ ஸ்கோரோட வந்து அவங்கள ரிஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. பிலோ 100 ஜிடியை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி அதை வந்து வித்தின் 10 ஓவர்ஸ்குள்ளாரையே சேஸ் பண்ணி நெட் ரன் ரேட்டையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டிசி. லாஸ்ட் 2 கேம்ஸ் ரொம்பவே நல்லா விளையாடுறாங்க. அதுவும் சேசிங்கில் வந்து ரொம்ப குயிக்காகவே ரன் ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேமும் வந்து அவங்க நல்லா விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச்சோட ஃபார்மை கம்பேர் பண்ண போகும்போது இவங்க ஃபார்ம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி இருக்க போகும்போது குல்தீப் யாதவை தவிர வேறு ஒரு எக்ஸ்ஃபேக்டர் பவுலர் இருக்குமான்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஆப்போசிஷன் எஸ்ஆர்ஹெச்சாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து இந்த கேம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் பற்றி பார்த்தோம்னா சோஃபார் இந்த சீசனில் 6 கேம்ஸில் வந்து 4 wins and 2 losஸோட டேபிளில் 4th பொசிஷனில் இருக்காங்க. இந்த சீசனில் அவங்க ஜெயிச்ச எல்லா கேமுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங் ஃபயர் பவரை மட்டும் தான் வச்சு ஜெயிச்சிருக்காங்க. பவுலிங் ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. நட்ராஜன் ஓரளவுக்கு டீசெண்டாக போடுறாரு, கமின்ஸ் டீசெண்டாக போடுறாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து மார்க்கண்டே 2 விக்கெட் எடுத்தார். எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் 2 விக்கெட் எடுத்தார். ஸோ ஒரு 3rd விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி வந்து அவங்க பார்த்துக்கலாம். அதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். பட் அதர் தேன் தட் வந்து மற்ற எந்த மேட்ச்லையுமே வந்து அவங்க பவுலிங் வந்து பெருசாக கை கொடுக்கல. பேட்டிங் ஃபயர் பவர் வச்சு மச்சுமே வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பிச் வந்து ஃப்ளாட்டாக இருந்தால் நிச்சயம் அது எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான் சாதகமாக இருக்கும். ஏன்னா இந்த சீசனில் மட்டுமே இது வரைக்கும் 2 ரெக்கார்ட் ஸ்கோர் எடுத்திருக்காங்க. மும்பை இந்தியன்ஸுக்கு எகென்ஸ்டாக 277 ஸ்கோர் பண்ணாங்க. அதையும் தாண்டி 284 ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக. ஸோ ஒரே சீசனில் 2 தடவை 250க்கு மேலே அடித்த முதல் டீமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஆர்ஹெச் தான். பட் ஒருவேளை ஸ்லோ ட்ராக்காக இருந்தால் அவங்க பவுலிங் வந்து பெருசாக கை கொடுக்காம போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்து கம்பேர்ட் டு வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்களுடைய பேலன்ஸ் ஆஃப் த சைடு வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். பேட்டிங் ஃபயர் பவர் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது கம்பேர்ட் டு டிசி. ஸோ ஸ்டில் ஐ ப்ரெடிக்ட் எஸ்ஆர்ஹெச் வின். இப்போ ஃபேண்டசி டீம் அண்ட் டிப்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபேண்டசி டீம் பார்த்தா இதுதான் என்னோட ஃபேண்டசி டீம். விக்கெட் கீப்பர்ஸாக நான் 2 பேரை சூஸ் பண்ணியிருக்கேன். கிளாசன் அண்ட் ரிஷாப் பண்ட் 2 பேருமே ரொம்ப நல்ல ஃபார்மில் இருக்காங்க. மோஸ்ட் ட்ரஸ்டட் பேட்ஸ்மேன். ஸோ 2 பேருமே ஒரு ஆட்டோமேட்டிக் சாய்ஸாக வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ளார வராங்க. பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் டெல்லியிலேருந்து 2 பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஃப்ராசர் அண்ட் ஸ்டப்ஸுக்கு வந்து ஒரு லாஸ்ட் 2 கேம்ஸ் வந்து பெருசாக பேட்டிங் கிடைக்கலனாலும் வந்து ப்ரீவியஸ் கேம்ஸில் வந்து ரொம்ப நல்லா விளையாடி இருக்காரு. ஃப்ராசரும் வந்து விளையாண்ட 2 கேம்லேயும் ஒரு அக்ரஸிவ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. பிருத்திவி ஷாவை கம்பேர் பண்ண போகும்போது இவரோட ஹார்டு ஹிட்டிங்காக வந்து அவரை விட இவர் நிறைய பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால ஃப்ராசர் இல்லை, நீங்கள் அவர் ரிஸ்கி ஆப்ஷன் நினச்சா நீங்கள் வந்து பிருத்திவி ஷாவை கூட போட்டுக்கலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்லேருந்து 2 பேட்ஸ்மேன் டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா. டிராவிஸ் ஹெட் லாஸ்ட் மேட்ச் தான் செஞ்சுரி அடிச்சிருக்காரு, நல்ல ஃபார்மில் இருக்காரு. அபிஷேக் சர்மா வந்து லாஸ்ட் மேட்ச் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் ஸ்கோர் பண்ணார். பட் இந்த சீசன் அவரோட ஃபார்மே நல்லா இருக்குது. ஸோ 2 பேரையுமே நம்ம எடுக்கிறது நம்ம ஃபேண்டசி டீமுக்கு நல்லது. நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஆல்ரவுண்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன், அக்ஷர் பட்டேல் அண்ட் மார்க்ரம். இதில் 2 பேரையுமே ஆல்ரவுண்டராக கன்சிடர் பண்ண முடியாது. அக்ஷர் பட்டேல் இந்த சீசன் சோஃபார் பவுலிங் மட்டும்தான் நல்லா போடுறாரு. மார்க்ரம் பேட்டிங் மட்டும்தான் நல்லா போடுறாரு, பவுலிங் போடுறதே கிடையாது. ஒருவேளை மார்க்ரம் வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து எஸ்ஆர்ஹெச்லேருந்து ஒரு பவுலர் எடுத்துக்கலாம். நட்ராஜன் ப்ரிஃபரபிளி நீங்கள் எடுத்துக்கலாம். பட் கமின்ஸை தவிர வேறு எந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பவுலரும் வந்து ஒரு பெரிய விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனாக தெரில. நான் அதனால தான் மார்க்ரமையே எடுத்தேன். அக்ஷர் பட்டேல் வந்து என்ன தான் பேட்டிங் நல்லா பண்ணலைனாலும் வந்து பவுலிங் டீசெண்டாக பண்ணுறாரு. ஸோ ஈஸ் அ பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னே சொல்லுவேன். பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து 2 பேர், கலீல் அகமது அண்ட் வந்து குல்தீப் யாதவ் வந்து எல்லா கேமுமே நல்லா போடுறாரு. கலீல் அகமது எப்படியாவது 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துடுறாரு. லாஸ்ட் கேம் முகேஷ் வந்து இவரை விட நல்லா போட்டாலும்
கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்கிறவர் பார்த்தா கலீல் அகமது தான். ஸோ நமக்கு பாயிண்ட்ஸ் முக்கியம் அப்படின்னு நினச்சா வந்து கலீல் அகமது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து பேட் கமின்ஸ். எஸ்ஆர்ஹெச்சில் ஒரே ட்ரஸ்டபுள் பவுலர் இந்த சீசனில் பார்த்தா பேட் கமின்ஸ் தான். ஸோ அதனால் நம்ம அவரை எடுத்து தான் ஆகணும். ஒருவேளை எஸ்ஆர்ஹெச்சில் இருந்து நீங்கள் இன்னொரு பவுலர் வேணும்னு நினச்சிங்கன்னா நட்ராஜனோ புவனேஸ்வர் குமாரோ நீங்கள் மார்க்ரமோ வந்து அவங்களுக்கு பதிலாக எடுத்து. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா கேப்டனா டிராவிஸ் ஹெட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் கேம் செஞ்சுரி அடித்தார், நல்ல ஃப்ளோவில் இருக்கார். இந்த பிச்சு ஒருவேளை ஃப்ளாட் ட்ராக்காக இருந்தால் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வைஸ் கேப்டனாக வந்து கிளாஸனை சூஸ் பண்ணியிருக்கேன். லோ டவுன் தி ஆர்டர் வந்து குயிக் 40-50 அடிச்சிடுறாரு. கொஞ்சம் நிறைய பால்ஸ் பேட்டிங் கிடச்சதுன்னா அதை விடவும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒரே டீமில் இருந்து தான் எடுத்திருக்கோம். ஒருவேளை டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சூஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஸ்டப்ஸை சூஸ் பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்லா பவுலிங்கும் பண்ணார். பட் எல்லா மேட்சும் பவுலிங் கிடைக்குமான்னு தெரில. அவர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பண்ட்டை கூட சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 4 பேருமே ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் தான். இவங்களை தாண்டி வர நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து அபிஷேக் சர்மாவும் ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். லாஸ்ட் 2 கேம்ஸுக்கு முன்னாடி இந்த சீசன் ஒரு நல்ல ஃபார்மில் இருந்தார். நிறைய பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ராசர் ஒரு குயிக் 30-40 அடித்தாருன்னா கூட ஒரு லாபம் தான் உங்கள் டீமுக்கு. குல்தீப் யாதவ் கொஞ்சம் ஸ்லைட்லி ரிஸ்கி ஆப்ஷனாக இருந்தாலும் ஒருவேளை வந்து ஸ்லோ பிச்சாக இருந்தால் அவர் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.